ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். உங்களோட 10ஆம் வகுப்பு மார்க் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க் வச்சு ஆட்களை தேர்வு செய்ய மாதிரி ஒரு சூப்பரான துறையிலேருந்து வேலைவாய்ப்பு தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட காலி பணங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 1/12/2024 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒரு 10 நாள் தான் நமக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஆன்லைன்லேயே விண்ணப்பிச்சிருக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும், நமக்கு ஜாப் உறுதியாக கிடச்சிரும் அப்படின்ற டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்திருக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வேலை வாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ECILன்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கீழே வரக்கூடிய ஒரு துறை தான். இதிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 187 காலி பண்டம் கொடுத்துருக்குறாங்க. இதில் டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க, இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கும் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ECE, CSE, மெக்கு, EEE, E&I அப்படின்னு சொல்லிட்டு 5 விதமான கேட்டகரியில் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் 150 பேரையும், டிப்ளமோ ஹோல்டர்ஸ் 37 பேரையும் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஸோ இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு 9,000 பர் மந்த் ஸ்டைபண்டாக உங்களுக்கு இருக்கும். இது டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 8,000 ரூபா உங்களுக்கான ஸ்டைபண்டாக இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதற்கான வயது வரம்பு மேக்ஸிமம் 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் படி SC/ST ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு 5 வருஷமோ, OPC அப்படின்னா ஒரு 3 வருஷமோ, PWD கேண்டிடேட்ஸ்னால் ஒரு 10 வருஷமோ உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. உங்களுக்கான பீரியடை பொறுத்தளவுக்கு 1 இயர் ட்ரைனிங் பீரியட் இருக்கும். நீங்கள் ஜனவரி 1லேருந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கரெக்டாக 1 மந்தில் நம்ம கையில் அந்த வேலை இருக்கும். ஸோ இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா BE, BTech அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் படிச்சிருக்கணும். டிப்ளமோ கேண்டிடேட்ஸும் அந்தந்த டிகிரி பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படிச்சிருக்கணும். இதுக்கு அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு www.natsEducation.gov.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு விண்ணப்பிக்கணும். தென் பார்த்தீங்கன்னா இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.ecil.co.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் கெரியர்ஸில் போயிட்டு கரண்ட் ஓப்பனிங்கில் போயிட்டு நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மெத்தட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு பியூர்லி மெரிட் பேஸ். நீங்கள் உங்கள் படிச்சிருக்கக்கூடிய அந்த டிகிரிலையோ டிப்ளமோலையோ எடுத்துக்கூடிய மார்க்கின் அடிப்படையில் உங்களுக்கான ஷார்ட் லிஸ்ட் இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக எப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வரணும் அப்படின்ற டீட்டெயில் எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் போய்க்கிட்டால் போதும். இது ஃப்ரெஷர்ஸ்க்கு ரொம்ப எலிஜிபிளாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக இப்போ தான் காலேஜ் படிச்சுட்ருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலியில் இருக்கிறவங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உடனே அப்ளை பண்ண சொல்லுங்கள். வெனு ஆஃப் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு இங்கே தான் உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை கரெக்டாக ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மற்றும் பார்த்தீங்கன்னா ஜாப் நேச்சர் எல்லாம் ஒர்க்காக இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் 1/12/2024 உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன். உங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா 4/12 கொடுத்துட்றாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் 9/12 11/12 கரெக்டாக ஒரு 20 நாளில் நமக்கு ஜாப் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சிடும். உங்களுக்கு ட்ரைனிங் 1/1/2025 ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.